ஹாய். ஹாய். உங்க பேர் என்ன? கவி. என் பேர் என்ன தெரியுமா? ஹாசினி. நல்லா இருக்கு உங்க பேரு. ஆமா, நிறைய பேர் சொல்லிருக்காங்க, தெரியும். இன்னும் நீங்க இங்கதான் ஒர்க் பண்ணலான் இருக்கீங்களா? ஆமா. அப்படியா? லேடிஸ்ல நான் மட்டும்தான் தெரியுமா இங்க ஒர்க் பண்றேன், வேற யாருமே இல்ல. அப்படியா? ஆமா, நான் மட்டும்தான் ஒர்க் பண்றேனே. நல்ல வேலை, இப்போ எனக்கு பேச்சு துணைக்காத ஒரு ஆள் வந்துச்சு. ஆமா, நிஜமா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ஃபுல்லா ஜென்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. நானு சும்மா ஒன்னும் பேசாம இருப்பேன் நான் அப்படியே. ஆனாலும் எம்டன் இருக்காருல்ல, அவர் பயங்கரமானவர் தெரியுமா? அவர் பேசியே விட மாட்டாரு. எம்டனா? அது யாரு? என்ன, எம்டன் யாருன்னு தெரியாதா உங்களுக்கு? இல்ல, தெரியாதே. நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, அதனால எம்டனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ஷாப்போட மேனேஜர் தான். என்ன? ஆமா, அவருதான். உங்ககிட்ட ரொம்ப நேரமா கிளாஸ் எடுத்து நின்னுட்டு இருந்தாருல, அவருதான். ஓ, கிட்ட வாங்களேன், உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், இருங்க நானே வரேன். அவங்க பொண்ணு வேலைக்கு வரேன்னு சொன்னாங்க, ஆனா இன்னுமே காணல தெரியுமா? ஆமா, அவங்க பொண்ணையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. அவங்க பொண்ணு படிச்சு முடிச்சுட்டேன்னு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு வேலைக்கு, ஆனா இன்னுமே காணல. அதுக்கு பதிலதான் உங்களை சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, ஆமா. சரிங்க ஆசினி. யாரு வர சவுண்ட் கேக்குது? ஆமா ஆமா, கஸ்டமர் வராங்கன்னு நினைக்கிறேன். என்ன கையில பாக்குறாங்க? பில் பண்ணணும். அதோ அங்க. இதெல்லாம் பில் பண்ணிடுங்க. ஓகே சார். இந்தாங்க சார். தேங்க்யூ. அவங்க ஏன் நம்மள அப்படி பார்த்தாங்க? அம்மா. அந்த வரேன்பா. வந்துட்டியா தீப்? ஆமாம்மா, இந்தாங்க நீங்க கேட்டது. பாப்பா. இந்தாங்கம்மா. தம்பி தங்கச்சிலாம் எங்கம்மா? அவங்க எல்லாம் உள்ள படிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. சரிங்கம்மா, படிக்கட்டும். அப்போ என்னென்னப்பா வாங்கிட்டு வந்திருக்க? இவ்வளவு வெயிட்டா இருக்கு. பாக்கட்டும் என்ன இருக்குன்னு. அவங்க ஏன் நம்மள பார்த்துட்டே இருந்தாங்க? முறுக்கு, பிஸ்கெட், வேற என்னெல்லாம் வாங்கிருக்க? இது என்ன பேம்பஸ் வாங்கிட்டு வந்திருக்கான்? அதீத், அதீத், அம்மா கூப்பிடுறேன், கேட்கலையா? அம்மா சொல்லுங்கம்மா. எங்க கனவு உலகத்துல மிதத்துட்டு இருக்க? இல்லம்மா, இங்கதான் இருக்கேன், சொல்லுங்க. இது என்னதுப்பா? எதுமா? இங்க பாரு. பேம்பர்ஸா? இத நான் எப்ப வாங்கினேன்? ஐயோ, அவங்கள பார்த்துட்டே தெரியாம எடுத்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் போலயே. ஐயோ, அம்மா வேற நம்மளே பாக்குறாங்களே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? அம்மா 20 ரூபாய் இல்லன்னு சொன்னாங்கம்மா, அதனால இத வாங்கிட்டு வந்துட்டேம்மா. என்னப்பா, ஏதோ 1 ரூபாய்க்கு சாக்லேட் குடுக்கற மாதிரி 20 ரூபாய்க்கு போய் பேம்பர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க? அம்மா கேக்குது லாஜிக்கா தான் இருக்குது, ஆனா எனக்கு தான் என்ன சொல்லன்னு தெரியலையே. அம்மா, எது வாங்கன்னு தெரியாம வாங்கிட்டு வந்துட்டேன். அது கொண்டு பக்கத்துல ஏதாவது சின்ன பிள்ளைங்க இருந்தா கொடுங்கம்மா. என்னம்மா போ, என்னதான் பண்றியோ எனக்கு ஒண்ணுமே புரியல அதீத். அம்மா ரொம்ப டயர்டா இருக்குமா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். 20 ரூபாய் இல்லன்ட்டு பேம்பர்ஸ் வாங்கிட்டு வருவானா? நான் என்ன வாங்க சொன்னா இவன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்? நான் சொன்னதே இதுல இல்ல. வரட்டும், இருக்குதா உனக்கு? அதீத், நவமித்ரா, விதோன் வாங்க, சாய குடிக்கலாம். வரேமா. ஆந்தோ வரேமா. உட்காருங்க எல்லாரும். ஆஹா, என்னம்மா இன்னைக்கு திங்கிறதுக்கு நிறைய இருக்கு.
அதானே இன்னைக்கு திங்கறதுக்கு நிறைய இருக்கு. அண்ணன் வாங்கிட்டு வந்தானாமா? ஆமாண்டா, அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தான். நான் ஒண்ணு சொன்னேன், அவன் ஒண்ணு வாங்கிட்டு வந்தான். ஏமா அண்ணன் சாப்பிடதானே வாங்கிட்டு வந்திருக்கான், இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படியா? அதுல என்ன இருக்குன்னு பாரு ஒரு வாட்டி நல்லா. பிஸ்கெட்டு, முறுக்கு, மிச்சரு. இது என்ன பேம்பஸ் மாதிரி இருக்கு? அம்மா அது பேம்பஸ் தானே. அம்மா அண்ணன் என்னம்மா பேம்பஸ் வாங்கிட்டு வந்திருக்கான்? இந்தா கேட்டுடுச்சிங்கல்ல, இனி நம்மள வச்சு செய்யுங்க, நம்ம அமைதியா இருந்துக்கணும். அம்மா இது பேம்பஸ் தான், இது எதுக்கு அண்ணன் வாங்கிட்டு வந்திருக்கான்? உங்க அண்ணன் தானே உட்காந்துருக்கான், கேளுமா நீயே. அண்ணன் பேம்பஸ் எதுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்க? உனக்கு தெரியாதாடி, அவன் இன்னும் சுச்சு போயிட்டு தான் இருக்கான் படுக்கையில. இந்தா போட்டுட்டானே முத கோலு. கழுதையெல்லாம் சிரிக்குது என்ன பார்த்து. அண்ணன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதாம்மா, சுச்சு போயிட்டே இருப்பான் படுக்கையிலேயே. அட தாய்க்குள்ளமே, நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல. ச்சே, எங்க அம்மா கலாய்க்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேனே. என்ன இன்னுமா நீ பேம்பஸ் போட்டுக்கிட்டு இருக்க? உன்னை விட சின்ன பையன் நானு. பாத்தியா, நான் இப்பவும் சுச்சு வந்துச்சுன்னா பாத்ரூம்ல போய் சுச்சு போயிட்டு வருவேன். நீ என்னடானா இன்னும் பேம்பஸ் போட்டுட்டு தெரியுதல்ல. டேய் அது சில்லறை இல்லன்னு வாங்குனதுடா. ஏய் அக்கா, நீ சிரிக்காதடி, பயமா இருக்குது. டேய் லூசு, அண்ணனை பாருடா, சில்லறை இல்லன்னு பேம்பஸவே வாங்கிட்டு வந்திருக்கான். அதுவும் 20 ரூபாய்க்கு சில்லறை இல்லையா? அத நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. டேய் நான் வேணா வெளியே போயிடுறேன், அப்புறமா சிரிச்சுக்கோங்கடா. சரி சரி, நான் இனி கலாய்க்க மாட்டோம். சந்தோஷம். அண்ணே, இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலண்ணே. அம்மா எனக்கு சாயா ஊத்தி தரீங்களா? ரூட்டை மாத்திரியாண்ணே? டேய் எனக்கு பசிக்குது, அதனாலதான் நான் சாயா கேக்குறேன். அம்மா அண்ணனுக்கு சாயாலாம் வேண்டாம், ஒரு கிளாஸ் பால் இருந்தா கொடுங்க. பேம்பஸ் போடுற சின்ன பிள்ளைங்க எல்லாம் பால் தாமா குடிக்கும், தெரியாதா உங்களுக்கு? இழிக்காதடா கருவாயா. டேய் போதுண்டா விது, அண்ணனை கலாய்ச்சது. ஏண்டி அக்கா, நீ கலாய்க்க போறியா? சிரிப்புலயே பிரேக் போட்டு காமிச்சிட்டா, தீந்துச்சு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் எல்லாம். என் சிரிப்புல எல்லாம் புரிஞ்சுக்குவான் என் தம்பி. இவ வந்துருவான் அவனா மினுக்கிட்டு. யாருடா மினுக்கிறது உனக்கு? ஐயோ சண்டைலாம் வேண்டாம், சும்மா இருங்கம்மா. விளையாட்டு விளையாடாம இருந்தா போதும். அம்மா அவ கோவமா வச்சிருக்காளுன்னு பாக்காதீங்க, ஒரு காமெடி பீஸ், அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? விது நீ அவகிட்ட அடிதான் வாங்க போற, இப்ப பாத்துக்கோ. அம்மா சொல்றதும் சரிதான், அமைதியா இருந்துக்கணும். சரி சரி வாங்க அம்மா, சாயா குடிக்கலாம். அதனாலதான் நான் பேங்க் போய் சேர்றதுக்கே லேட் ஆச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் தாமசமா இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆமாப்பா, நல்ல வேலை. அதுக்குதான் ஒரு இடத்துக்கு கிளம்பும் போது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பணுங்கிறது. நீங்க தான் இங்க இருந்து சீவி சிங்காரிச்சுட்டு போறதுக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிடும் போலயே. நான் சீக்கிரமா தான்ப்பா கிளம்புனேன், அக்கா தான் லேட் ஆகுனா. ஐயோ போட்டு குடிச்சிட்டானே. வேற யாரால இந்த வீட்டுல இவ்வளவு லேட்டா கிளம்ப முடியும்? இல்லப்பா, நான் சீக்கிரமா கிளம்பணும்னு நானே எப்படியோ லேட் ஆயிடுச்சு. ஓஹோ அப்படியா? சரி, ஒரு நாள் லேட் ஆனதுனால என்ன இப்போ, இனி டெய்லி கரெக்டா கிளம்பி வந்துருவா. கோவப்படாதீங்க, விடுங்க. ஆமா, பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா உடனே கேட்க வந்துருவேன். அப்புறம் கவி, இன்னைக்கு ஒர்க்கெல்லாம் நல்லா போச்சா? நல்லா போச்சுமா. சரிம்மா. முத நாள் அங்க எப்படிமா இருந்துச்சு? முதல் நாள் போற மாதிரி இருந்துச்சா இல்ல பழக்கப்பட்ட இடத்துக்கு போற மாதிரி இருந்துச்சா? முதல் நாள் போற மாதிரி தாமா இருந்துச்சு. சரிம்மா, சாப்பிடுங்க எல்லாரும். சரிம்மா. இன்னைக்கு ஏன் அவங்க நம்மள அப்படி பார்த்தாங்க? அவங்க பார்க்கும்போது ஏன் நம்மளும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்? என்னால அவங்க பார்வையில இருந்து தப்பவே முடியலையே. எதனாலயா இருக்கும்? அம்மா இன்னைக்கு லெக் பீஸ் ஃப்ரை சூப்பரா இருக்கே. அப்படியாப்பா, சாப்பிடு சாப்பிடு. ஆமாம்மா, இன்னைக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கவி எடுத்து சாப்பிடு. கவி கவி, எங்க இருக்க நீ? என்ன ஆச்சு உனக்கு? அம்மா கூப்பிடுறது கேட்கவே இல்லையா? அம்மா சொல்லுங்கம்மா. என்னம்மா ஆச்சு? அம்மா கூப்பிட கூப்பிட அப்படியே பாத்துட்டு இருக்கிற கீழேயே. நான் உன்னை சாப்பிட சொன்னேன், கேட்டுச்சா இல்லையா? நான் சாப்பிடுறேம்மா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க எல்லாரும்? சாப்பிட வந்தா இருந்து சாப்பிட மாட்டீங்களா? அம்மா நொய்யு நொய்யுன்னு இருந்துட்டு. சரி சரி, நீங்க சாப்பிடுங்க. நீ சவுண்ட் போடாம இருமா. பிள்ளைங்க அது பாட்டுன்னு இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க, நீ தான் இருந்து கத்திக்கிட்டே இருக்க. என்னதான் உனக்கு இப்போ? சரி சரி, நான் தான் எல்லாம் கத்துறேன், நீங்க சாப்பிடுங்க. நீங்க கத்த மாட்டேன். அம்மா எனக்கு போதும், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கும் போதும். சரிங்க. கவி, அப்பாவும் தம்பியும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீ எப்போ சாப்பிடுற மாதிரி இருக்க?
ஐயோ, இவங்க 2 பேரும் எப்ப சாப்பிட்டு போனாங்க? அம்மா எனக்கு போதுமா. நீ என்னம்மா சாப்பிட்ட போதுன்னு சொல்ற? தட்டுல எல்லாம் வச்சதெல்லாம் அப்படியே இருக்குது, நீ போதுன்னு சொல்ற? இல்லம்மா, போதும், வயிறு ஃபுல்லாச்சு. நீ என்ன சாப்பிட்ட, நீ போதுன்னு சொல்லிட்டு போற? இல்லம்மா, போதும், வயிறு ஃபுல்லாச்சு. பிள்ளை ஏன் இப்படி இருக்கா? ஒரு மாதிரில இருக்கா? ஒருவேளை அவளுக்கு இந்த வேலை பிடிக்கலையோ? ஐயோ, முகமே என்னவோ மாறி இருக்கே. ஒருவேளை அவ அப்பா ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ? எல்லாரும் முன்னாடி வச்சு ஏதாவது திட்டிருப்பாங்களோ? என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி, நம்ம இனி வேலையை முடிச்சுட்டு அப்புறம் போய் அவர்கிட்ட பேசலாம். கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? நம்ம பார்த்தப்போ அவங்க கையில பேம்பஸ் இருந்துச்சுல்ல, ஒருவேளை அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்குமோ? சேச்சே, அவங்கள பார்க்க ரொம்ப சின்ன பையனை மாதிரி இருக்கு. எப்படி இருந்தாலும் கல்யாணம் எல்லாம் ஆயிருக்காது. ஆனா இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பெத்துக்கிறாங்களே, ஒருவேளை அப்படி இருக்குமோ? இல்ல இல்ல, அப்படிலாம் இருக்காது. என்ன ஆச்சு எனக்கு? நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கிறேன்? இனி யாருன்னா பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், நான் யாரையும் பார்க்க மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன். நான் எதுக்கு அவங்கள பார்க்கணும்? நான் எதுக்கு அவங்களெல்லாம் நினைக்கணும்? இப்ப எதுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இனி நான் அவங்கள பத்தி நினைக்கவே மாட்டேன். இப்படி எல்லாம் நடந்தது அப்பா மட்டும் கேமரால பாத்துருந்தாங்கன்னா அவ்வளவுதான். ஒருவேளை இனி பாத்துருவாங்கன்னு பயமா வேற இருக்குது. இனி அப்படி ஒண்ணும் நடந்துக்கவே கூடாது. சரி, இனி நம்ம கடந்து வரங்கலாம். கவி, வாங்கம்மா. என்னம்மா நின்னுக்கிட்டு இருக்க யோசிச்சுக்கிட்டு? ஒண்ணும் இல்லம்மா, இனி உறங்கணும்ல, அதான் எல்லாம் ரெடி பண்ணலான்னு எழுமுனேன். அப்படியா? சரிம்மா. கவி, அம்மா ஒண்ணு கேட்பேன், உண்மையை மட்டும் சொல்லணும், சரியா? கேளுங்கம்மா. என்னம்மா, சாப்பிடும் போது ஏதோ யோசிச்சுக்கிட்டு அமைதியாவே இருந்த? ஒழுங்கா சாப்பிடவும் இல்ல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஒர்க் எப்படி போச்சுன்ட்டு எல்லாம் பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருந்தம்மா, அதான், வேற ஒண்ணும் இல்லம்மா. நிஜமா தானே சொல்ற? ஆமாம்மா, நிஜமா தான் சொல்றேன். நீ இன்னைக்குள்ளதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு இருந்தேன். அப்படி என்னம்மா அங்க நடந்துச்சு? இல்லம்மா, மீனா இன்னைக்கு ஒரு அக்கா பார்த்தேன், அவங்க கிட்ட பேசினேனா, அது யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ, என்ன சொன்னாங்க அந்த அக்கா? அவங்க சும்மா எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா சொல்லும் போது நம்ம அப்பாவை எம்டன்னு சொன்னாங்களா, அதான் யோசிச்சுட்டு இருக்கேம்மா. என்ன, எம்டன்னு சொன்னாங்களா? ஆமாம்மா, ஏம்மா சிரிக்கிறீங்க? நம்ம அப்பாவை எம்டன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு போயிட்டு சிரிக்கிறீங்க? இல்லம்மா, அவங்க உண்மையை சொல்லியிருக்காங்கல்ல, அதான் சிரிப்பு வந்துச்சு. அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்பாவை? யாரோ ஒருத்தங்க அவங்க சொல்றாங்க, நீங்களும் அதே போல சொல்றீங்க. அப்போ வந்துட்டாடா, அப்பாவுக்கு ஒண்ணுன்னா வாரி கட்டிட்டு வந்துருவா. என்ன இருந்தாலும் என் அப்பா இல்ல, பின்ன நான் சப்போர்ட்டுக்கு வர மாட்டேனா? அட பாருடா, முகத்துல சிரிப்பு வந்துச்சு. சரிம்மா, அதனாலதான் நீ அப்பல இருந்து ஒரு மாதிரி இருந்தியா? நான் கூட என்னமோ ஏதோ பிள்ளைய போட்டு திட்டாங்களோ அப்படி இப்படின்னு நினைச்சு பயந்துட்டேம்மா, எதையோ நினைச்சிட்டு. சரி சரி, இனி நம்ம படுத்து தூங்கலாம்பா. சரிங்கம்மா. மறுமுறை உன்னை சந்திப்பேனா, மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா, வெட்கம் இன்றி மண்ணில் அலைவேனே, ரெக்கையின்றி விண்ணில் திரிவேனே, உயிர் எங்கே எங்கே என்று உடல் தேடுமே, பதறும் இதயம் தோண்டி எடுத்து சிதறு தேங்காய் போட்டு முடி. நம்ம கையில பேம்பஸ் இருக்கவே தான் அவங்க அப்படி பார்த்திருக்காங்க. இனி நம்மள அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? நினைக்கும் போதே ஒரு மாதிரில இருக்கு. அப்ப என் கூட பிறந்ததுங்க என்ன வச்சு செஞ்சிருச்சுங்க. என் தாய்க்குள்ள கூட என்ன சும்மா விடல, கலாய்ச்சி விட்டுட்டாங்க. அவங்கள இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ, நான் இன்னும் அவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதீத், உனக்கு என்னடா ஆச்சு? படுத்த உடனே தூங்குற ஆளு, எவ்வளவு புரண்டு படுத்தாலும் இப்ப தூக்கம் வர மாட்டேங்குது.
என்னடா ஆச்சு அதித்து? நாளைக்கு வேற ஆட்டோ ஓட்டத்துக்கு போகணும், தூங்கணும்.